நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான், அதாவது பையரோட கடமை. அதை விட்டுட்டு எனக்கு அவர் சொல்ல இவர் சொல்லின்னு சொல்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குகிற விஷயத்தில் வேலைக்கே ஆகாது. ஸோ கன்க்ளூசிவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற விஷயத்தில் இம்பல்ஸில் அடிக்ட் ஆகாதீங்க. உடனே ஒரு இடம் பிடிச்சிருக்குதா வெரிஃபை பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்த வாங்குங்க. ஸோ பில்டரோ ப்ராப்பர்ட்டி ஓனரோ இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன காசு நீங்கள் தான் தர போகிறீங்க, இடத்த கொடுக்க போகிறாங்க, அதனால் அவங்க வெரிஃபை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது உங்களோட கடமை தான். யாரெல்லாம் அது என்ன நீ என்ன எங்கிட்ட ப்ரூஃப் கேட்குற அப்படின்னு கேட்டால் அவங்கள ஒமிட் பண்ணுங்கள். ஸோ தாராளமாக ஒரு இடம் வாங்கும்போது அது நம்ம ஃப்யூச்சரில் பல முறைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருப்போம். ஒன்று வீடு கட்டுவோம், இல்லை ரெண்ட்டுக்கு விடுவோம், இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுப்போம், இல்லை ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுட்டு விற்போம். அது எல்லாமே நம்மளோட கடமை. அதே மாதிரி இதெல்லாம் வாங்கி செக் பண்ண வேண்டியது நம்மளோட உயர்ந்த கடமை தான். அதை விட்டுட்டு நம்ம செக் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் வரும்.